என்னண்ணே இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? எல்லாம் இந்த சிவாவால தான். சிவாவா? சிவாக்கு என்னாச்சுன்னு? அவன் இந்த நேரத்துல எதுக்குமா வெளியே போறான்? அதுவா, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. அது ஓகேமா, ஆனா அவன் யார் கூட போயிருக்கான்னு தெரியுமா? அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தது இல்ல, அந்த பொண்ணோட போயிருக்கான். அதுவும் அவ கூட பைக்ல ஒன்னா போயிருக்காமா. என்னன்னு நீங்க? அவரோட ஃப்ரெண்டு கூட தானே போயிருக்காரு, விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது ஐலிமா. என்ன இருந்தாலும் வீட்டுல கட்டின பொண்டாட்டி நீ இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட, அதுவும் இந்த நைட் நேரத்துல வெளியே போறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அண்ணே, நானே அத பெருசா எடுத்துக்கல. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க. இல்லையே, ஏதோ சரியில்லையே. எனக்கு என்னவோ நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இதுவே உன் இடத்துல வேற பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, பயங்கரமா கோவப்பட்டிருப்பா. ஆனா நீ என்னடானா இவ்ளோ கேஷுவலா எடுத்துக்கிற, எனக்கு அதான் புரியல. அண்ணே, இது அவ்வளவு சீரியஸ் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாம சிவா என்ன சின்ன குழந்தையா? அவருக்கும் எல்லாம் தெரியும்ல. என்கிட்ட சொல்லாம போனா பரவாயில்ல, சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இதுக்கு மேலயும் நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆயிக்காம போய் தூங்குங்க, போங்க. சரிம்மா. என்ன மாம்ஸ், இன்னும் தூங்கலையா? ஓ, நீங்க தான் டோர் ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்களா? நான் கூட யாரோ நினைச்சேன். இரு, நீ வருவன தான் டோர் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். மாமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அக்கா ஏதாவது சொன்னாங்களா? டேய், உன் அக்காலாம் எதுவுமே சொல்லல. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? அது ஒரு முக்கியமான வேலை, அதான் வெளியே போயிட்டு வந்தேன். யார் கூட போன? நான் மட்டும் தான் போனேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? சரி, எதுல போன? பைக்ல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியில வந்து பார்த்தேன். உன் பைக் அங்கதானே இருந்துச்சு. அப்ப நீ யாரோட பைக்ல போன? மாமா, என் ஃப்ரெண்டு ரேஷ்மா இருக்கால்ல, அவ வந்தா, அதான் அவரோட பைக்லயே போயிட்டேன். இப்பதானே நீ தனியா போனன்னு சொன்ன. இப்போ உன் ஃப்ரெண்டு கூட போனன்னு சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட ஏன் அப்படி சொன்ன? அது ஐலி என் கூட வரல, அதான் நான் மட்டும் தனியா போனேன்னு சொன்னேன். எப்படிடா இவ்வளவு தைரியமா இதை சொல்ற? நைட் டைம்ல ஒரு பொண்ணு கூட போய் ஊரை சுத்திட்டு வரியே, இது உனக்கு தப்பாவே தெரியலையா? உனக்கு இது தப்புன்னு தெரியும், அதனாலதான் நான் கேட்டதும் நீ போய் சொல்லி மழுப்புன. மாமா, இல்ல மாமா, அது ரேஷ்மா தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு என்னை துணைக்கு கூப்பிட்டா. அதான் இந்த ஊர்ல அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு வேற யாரும் பெருசா இல்ல, நான் மட்டும்தான் அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதான் அவ என்னை கூப்பிட்டதும் என்னால அவாய்ட் பண்ண முடியாம நான் போனேன். சரி, ஃப்ரெண்டுனா ஏதோ ஒரு எமர்ஜென்சினா இந்த டைம்ல போலாம். ஊர் சுத்துறதுக்கெல்லாம் இந்த நேரத்துல தான் நீ போயாகணுமா? இல்ல மாமா, அவளுக்கு வேற ஒரு வேலை, அதான் வந்து என்ன கூப்பிட்டா. அட, என்ன வேலையா வேணா இருக்கட்டும், அத நாளைக்கு பகல்ல பாத்துக்க முடியாதா? அவசியம் இந்த நேரத்துல தான் போயாகணுமா? இந்த பாரு, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏய் சிவா, அந்த பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாதவ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கட்டுன பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு இப்படிதான் ஒரு பொண்ணு கூட போய் சுத்திட்டு வருவியா? இதுவே உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு அவளை இதே மாதிரி அன்டைம்ல வெளியே கூப்பிட்டா அவ உடனே வந்துருவாளா? கண்டிப்பா வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு அவளோட லிமிட் தெரியும். அவ அதை தாண்டான்னு வை, அந்த பொண்ணோட லைஃப் காலி ஆயிடும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ தான் எதுவுமே தெரியாம அவ கூட போய் சுத்திட்டு வந்திருக்க. இல்ல மாமா, நான் அயலி கிட்ட சொல்லிட்டு தான் மாமா போனேன். அது எனக்கு தெரியும் சிவா. நான் கேட்டதுக்கு அயலியும் நார்மலா எடுத்துக்கிட்ட மாதிரி தான் என்கிட்ட பேசினான். எனக்கு நல்லா தெரியும், அயலி உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நார்மலா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. ஆனா அவளுக்கும் கண்டிப்பா நீ அவ கூட வெளியே போனது பிடிச்சிருக்காது. இங்க பாரு, அயலி மட்டும் இல்ல, தன்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட இப்படி சுத்திட்டு வரத எந்த ஒய்ஃபும் விரும்ப மாட்டா. நீ நம்மளனா போய் பாரு, அயலி இன்னும் தூங்காம இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. பார்த்து நடந்துக்க சிவா. இந்த மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பு கூட
பின்னாடி நம்ம லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும். உன் அக்கா விஷயத்துல எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. என்ன பார்த்தாவது உனக்கு தெரிய வேணாமா? மாமா சொன்னதை நினைச்சு ஐலி நமக்காக தூங்காம முழிச்சிருப்பான்னு வந்து பார்த்தா இப்படி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காளே. அப்ப ஐலிக்கு உண்மையாவே என் மேல எந்த ஃபீலுமே இல்லையா? அப்ப நானாதான் என்னென்னமோ இமேஜின் பண்ணிட்டு இருக்கேனா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஐலிக்கும் கண்டிப்பா என் மேல ஒரு இது இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? நான் ரேஷ்மா கூட போனதுனால அப்செட்டா இருந்திருப்பா, அப்படியே தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். ஐலி தூங்கிட்டா அவளுக்கு என் மேல எந்த அக்கறையும் இல்லைன்னு அர்த்தமா என்ன? அப்படிலாம் இல்ல. மாமா சொன்னது அக்காவுக்கு வேணா பொருத்தமா இருக்கலாம், ஆனா ஐலிக்கெல்லாம் பொருந்தாது. பிகாஸ் ஆல் ஆர் நாட் சேம். ஐலி, எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நல்லா தூங்கு.